இப்போ இந்த அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகள் கலந்துருக்கிறாங்க. இது வந்து அன்புமணி அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா சார்? பொதுக்குழுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? பொதுக்குழு நாளைக்கு அரசியல் அன்புமணியை நோக்கி போனாதான் கவுன்சிலர் ஆக முடியும், யூனியன் சேர்மன் ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும்னு ஒரு கூட்டம் வந்து அன்புமணிகிட்ட ப்ராக்சிமிட்டி இருக்குது, அன்புமணிகிட்ட வயது இருக்குது என்ற அடிப்படையில் அன்புமணிகிட்ட நெருங்கி போகிறாங்க. இதில் வந்து அன்புமணி அதிமுக கூட்டணியில் எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்கிறோங்கிற அடிப்படையில் மெகா கூட்டணிங்கிற நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அந்த பாதையில் அன்புமணியை நோக்கி நிறைய நிர்வாகிகள் போகிறாங்க. இப்போது நீங்கள் திமுக எதிர்ப்பு அன்புமணி கையில் எடுத்துட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எடப்பாடி அவர்களோட கூட்டணி இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பால் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு அன்புமணி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. தனிச்சு போட்டியிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்குது. பாலு கொஞ்சம் நல்ல அருமையான ஒரு தம்பி, திறமையானவரும் கூட, நல்ல ஒரு ஆர்கனைசராக ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு என் வாழ்த்துக்களை தம்பிக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் அது சொல்கிறாருன்னா தைரியமாக எதிர்ப்பு ஓட்டு பிரியரில் தான் பாமக ஜெயிக்குன்னு அவங்க வராங்க. அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு பிரியரில் தான் 2014 அன்புமணி ஜெயித்தார். எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சனால தான் 3 செக்மெண்ட் இப்போ ஜெயித்தாங்க.